கோபால கண்ணா இந்திராணி உன் தங்கையாகப்பட்ட இந்திராணி தேவி இந்திரன் அடியே நமஸ்காரம் கண்ணா மாயவா மாமா அருமமணி மகனி வாயு வருணன் குபேரன் 33 கோடி தேவர்கள் சரி நாட்பட்டி என்ன ரிஷிமார்கள் பக்தர்கள் சித்தர்கள் கலைக்கோட்டை மகாரிஷிகள் அனைவர்களை ஒருமிக்க கூடி சரி தேவர் சபைக்கு அழைத்திருக்கின்றார். தேவர் சபைக்கு அழைத்ததின் காரணம் என்ன, என்ன நோக்கம், ஏன் அழைத்தாய், எதற்காக? இருந்தாலும் வருடம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தேவர் சபை அமைத்து நன்மை திவை கண்டதற்காக தேவாதிதேவருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அதாவது வாரத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை திங்கட்கிழமை நாள் என்று தேவராஜன் தேவர்களை அழைத்து தேவர் சபை கூட்டுவோம். அதாவது பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல இது நாள் வரை என்னென்ன நடந்திருக்கிறது, உலகத்தில் பொய் பேசாதவன் யார், இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிவதற்காக தேவர் எல்லாம் ஒன்று கூடி தேவர் சபையில் பேசுகிறோம். குடகிரி அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ சங்க மகனாகப்பட்ட ஹரிச்சந்திரனே உலகத்தில் பொய் பேசாதவன் என்று கண்டுபிடித்தார். பிறகு பாவம் செய்தது யார், புண்ணியம் செய்தது யார் என்பதை அறிவதற்காக பக்தியிலே சிறந்தவன் யார் என்பதற்காக பக்த மார்கண்டேயனை அழியா வரங்களை பெற்று பக்தியில் சிறந்தவன் என்று கண்டுபிடித்தோம். சரி, பத்தினி பதிவிரத உத்தமி சித்தமி என்று சொல்லக்கூடிய பதிவிரதை யார் என்பதை அறிவதற்காக தேவர் சபையை நாம் பேசி யாரை கண்டுபிடித்தோம், கணவனை உயிர் காத்தால் கற்பகவல்லி, சத்தியவான் சாவித்ரி, சத்தியாவதி, அனுசேதேவி, அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்களை கண்டுபிடித்தோம். இன்னைக்கு இந்த தேவர் சபையை அழைத்த காரணம் என்ன தெரியுமா, தேவரான தேவருக்கு அரக்கரான ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகிறது. இந்த துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும், அரக்கனுடைய பிடியிலிருந்து தேவர்களை காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் வருடத்தில் ஒரு முறை மாசி மாதம் மகத்துவமான மாதம், என்ன மாதம், மகத்துவமான மாதம், மகத்துவமான மாதம். இந்த மகத்துவமான மாதத்தில் ஒரு திருவிழா வருகிறது. அது என்ன, மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வருகிறது. அந்த சிவராத்திரி திருநாளன்று சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தா செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த குற்றங்கள் விலகி நல்லதே நடக்கும், ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பது சாஸ்திரம். அதனால அரக்கனுடைய பிடியில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமே என்றால் தேவர் எல்லாம் ஒன்று கூடி மாசி மாதம் மகத்துவமான மாதம், மகத்துவமான மாதத்திலே மகா சிவராத்திரி திருநாளிலே சிவனிடத்திலே சென்று சிவனுடைய ஆசிகளையும் அவருடைய அருளையும் பெற்றார் தேவருக்கு நன்மை உண்டாகும். அதனாலே தேவர்களை ஒரு மனதாக அழைத்து கேட்கிறேன், இது அனைவருக்கு சம்மதமாய் என்று கேட்கிறோம். அதனால அனைவர்களும் ஒருமிக்க கூடி வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய கைலமலையில் வந்து வரக்கூடிய 2011 நேச்சர் படைத்த ஆதி சிவபெருமானிடத்திலே சென்று மகா சிவராத்திரி நாளன்று ஆண்டவனாகி பரமேஸ்வரனுடைய ஆசிகளை பெற வேண்டும். பொறுப்புடைகள் வெள்ளிங்கிரி அப்படியாக தேவரும் மூவரும் அனைவர்களும் ஒருமிக்க கூடி வெள்ளிங்கிரி கைலமலை தேடி செல்ல வெள்ளிங்கிரி கைலமலையில் வந்து வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த ஆதி சிவனார் பரமேஸ்வரனை சபைக்கு வருகிறார். அவரால் மற்றவை அறியலாம்.